ஹாய் நண்பா, நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதனால் நீங்கள் என் கூட அப்டேட்லேயே இருக்கலாம், ஆன்லைன்லையும் நிறைய மணி பண்ணலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டுக்கான். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஸ்டார்ட் நவுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கேட்கும். உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டைப் பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபியை போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் போட்டு கீழே உங்கள் யுவர் டன்கன்ஸ் நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன நேம் வந்து நீங்கள் வைக்கணுமோ அதில் உங்கள் பேர் கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே வந்து அக்ரி டேர்ம்ஸ் வந்து நீங்கள் டிக் பண்ணிட்டு கீழே கன்ஃபார்ம் கொடுத்துக்கணும். கொடுத்துட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லொக்கேஷன் அலோவ் கேட்கும். நீங்கள் அலோவ் கொடுத்துவாங்க. கொடுத்துட்டு என்டர் ஷாப் அட்ரஸ்னு வந்து கேட்டிருக்கும். அங்கே வந்து சென்னையில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர் அந்த நேம் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் லொக்கேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த ஊர் தான் கொடுக்கணும், இல்லை எந்த ஏரியா வேணாலும் நீங்கள் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் லொக்கேஷன் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ண சொல்லும். நீங்கள் எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பேங்க் டீட்டெயில் வந்து சூஸ் பண்ணணும். இப்போவே நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா தான் அவங்க கொடுக்குற கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா உடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். டூ இட் லேட்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாம் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அக்கௌண்ட் நம்பர், ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர், என்டர் ஐஎஃப்எஸ்சி கொடுத்துருப்பாங்க. இதில் உங்கள் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிட்டு டன் கொடுத்துவாங்க. டன் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு அலோவ் கொடுத்துவாங்க. கொடுத்த ஒரு 2 to 3 செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே வந்து காட்டுறேன். ₹1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து அவங்க கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ₹1 வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு. நான் மேலே உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மெசேஜ் நவ் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிரெடிட் ஆகிருக்கு ₹1. இதுக்கப்புறம் அந்த ₹10 வந்து நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ₹10 எடுக்க முடியும். செட்டிங்ஸ் உள்ள வந்துட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மை ரிவார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி எக்கச்சக்கமான ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளீட் ஒன் ஆர்டர், ஆன்லைன் பெய்டு ஆர்டர் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இப்போ நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. மேலே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு ₹10க்கான ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ராட்ச் கார்டு தான் வந்து இப்போ நம்ம எடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணணும். நம்ம வந்து ஒரு பொருள் வந்து இதில் ஆட் பண்ணணும். அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஹோம் பேஜ் வந்துட்டிங்கன்னா ஆட் ப்ராடக்ட்னு இருக்கும். அது உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நேமும் சைஸ் கேட்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒன்று நேம் கொடுத்துக்கோங்க. அமௌண்ட் ஏதாவது ஒரு ப்ரைஸ் கொடுத்துட்டு கேட்டகரி ஏதாவது ஒரு கேட்டகரி வந்து சும்மா கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஃபேக்காக தான் வந்து க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிட்டு சேவ் திஸ் ப்ராடக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் மறுபடியும் நீங்கள் செட்டிங்ஸ் வந்துக்கோங்க. செட்டிங்ஸ் வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு மை ரிவார்ட்ஸ் ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ₹10க்கான ஸ்க்ராட்ச் கார்டு வந்து இப்போ வந்து அன்லாக் ஆகிட்டு இருக்கும். அந்த ஸ்க்ராட்ச் கார்டை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹10 வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ₹10 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து போயிட்டு ஏறிடும். அதுவும் நான் இப்போ உங்களுக்கு லைவாக வந்து நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு வந்து ₹1 நான் தள்ளி விட்டுறேன். இப்போ இந்த ₹10 வந்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம அக்கௌண்ட்டை வந்து போடுறாங்கன்னு நம்ம இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆப் யூஸ் பண்ணி சிம்பிளாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ₹11 உங்கள் அக்கௌண்ட்டில் ஏற்றிக்க முடியும். பார்த்தீங்கன்னா ₹10 வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்படியே வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டாங்க. நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணி சிம்பிளாக இந்த ₹11 வந்து உங்களால் எடுக்க முடியும். உங்கள் வீட்டில் எத்தனை ஃபோன் இருக்கோ அத்தனை ஃபோனுக்கும் நீங்கள் ₹11 எடுத்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் இருந்தாலும் அவங்க மொபைல்லேருந்து ₹11 எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஆப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு சிம்பிளான வீடியோ தான். அதே மாதிரி இப்போது நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்அவே கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தெரியும் 10,000 சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் ரீச் பண்ணோடனே 2 சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 ₹2000 வந்து நம்ம கிவ்அவே கொடுக்க போகிறோம். அந்த கிவ்அவே கான்டெஸ்ட்டில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிவ்அவே இருக்குன்றதே உங்களுக்கு தெரியும். ஏன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் 2 கொஸ்டின் கேட்டிருப்பேன். அந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிவ்அவே கொடுக்குறப்போ உங்களை வந்து சூஸ் பண்ணுவோம். கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாதவங்களுக்கு வந்து கிவ்அவே கிடையாது. ஸோ கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் ஒரு டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, நான் உங்களை இன்னொரு நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.